போன வீடியோவில் வந்து லைஃப் சைக்கிள்னா என்ன, அது வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் எப்படி யூஸ் ஆகும், கிளாஸ் காம்பனண்ட்டில் எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ வந்து யூஸ் எஃபெக்ட்னா என்ன, யூஸ் எஃபெக்ட் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக நான் யூஸ் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இதுக்கு முன்ன வீடியோவில் வந்து யூஸ் செட் இன்டர்வல்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து செட் டைம் அவுட் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். அது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனில் டிஃபால்ட் ஓகே, இதில் ஒரு H1 டேக் போட்டுக்கலாம். H1 வந்து யூஸ் எஃபெக்ட் காம்பனன்ட்னு கொடுத்துக்கலாம். ஓகே, யூஸ் எஃபெக்ட்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு யூஸ் எஃபெக்ட் கூப்பை வந்து டிக்ளேர் பண்ணுறேன். யூஸ் எஃபெக்ட் அது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனாக வந்து கால் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து செட் டைம் அவுட்னு சொல்லிட்டு ஒரு டைமர் ஒன்று ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி டிக்ளேர் பண்ணலாம். கான்ஸ்ட் டைமர் ஈக்குவல் டு செட் டைம் அவுட்னு வச்சுக்கலாம். இது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனாக கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கன்சோல் ஒன்று லாக் பண்ணிக்கலாம். கன்சோலில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துக்கலாம். செட் டைம் அவுட் ஒர்க்கிங் கொடுத்துக்கலாமா? ஓகே, டைம் அவுட் மட்டும் கொடுக்கலாம். டைம் அவுட். இப்போ வந்து இது வந்து ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட் யூஸ் பண்ணலாம். ஸ்டேட் யூஸ் பண்ணுறது போது நம்ம டேரெக்டாக கிளியர் டைம் அவுட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இங்கே வந்து ஒரு செகண்ட் ஒன்றும் ஃபாலோ பண்ணணும். செகண்ட் எதுக்காகன்னு சொன்னால், இவ்வளோ செகண்டில் வந்து எனக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து ஹைட் ஆகணும். அதுக்காக நான் ஒரு 30,000 கொடுத்துக்கிறேன். 30,000ங்கிறது எத்தனை சொன்னால் 30,000 மில்லி செகண்ட். 30,000 மில்லி செகண்ட் சொன்னால் 3 நிமிஷம். 3 நிமிஷம் கிடையாது, 3 செகண்ட். 3 செகண்டில் வந்து அது ஹைட் ஆகும். அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ரிட்டர்ன் அதுக்குள்ள ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன், சாரி, கால் பேக்கில் கிளியர் டைம் அவுட் கொடுத்துக்கலாம். கிளியர் டைம் அவுட் கொடுத்து அதில் இந்த டைமரை வந்து கால் பண்ணிக்கலாம். டைமருங்கிற ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிடணும் இல்லையா, அந்த டைமரை வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்ன எரர் வருது? இந்த கேர்லி ப்ரேசஸ் தேவையில்லை. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாகத்து நம்மளோட மெசேஜ் வந்து கிளியர் ஆகும். ரிட்டர்ன் ஃபார்மேட் பண்ணிக்கலாம் கூட. ஓகே, ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு டெர்மினல் போய்க்கிறோம், கிளியர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபைல் எங்கே இருக்கு? சிஆர்ஏஆர் ஒயிட்டில் இருக்குது. சிஆர்ஏஆர் ஒயிட்டுக்கு வந்துருச்சு. சிடி ஸ்பேஸு நம்ம எதுக்கு வரணும்? சிஆர்ஏக்கு வரணும். சிஆர்ஏங்கிற ஃபோல்டருக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்பிஎம் ஸ்டார்ட் எஸ்டிஆர்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். அது டைரெக்டாக ரவுட் ஆகி அது ப்ரௌசருக்கு போயிடும். ஓகே, லோட் ஆகுது. யூஸ் எஃபெக்ட்டுங்கிற ஹூக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் எந்த ஒரு மெசேஜும் வரல இல்லையா? ஓகே, என்ன ப்ராப்ளம் சொல்லி பார்க்கலாம். என்னாச்சு? கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது, ஆனால் வரல. ஓகே, நம்ம வந்து ஸ்டேட்டோ இல்லாட்டா ஒரு ப்ராப்ஸோ கொடுத்துருந்தா இந்த டைமர் வந்து கரெக்டாக தான் இப்போ ஒர்க் ஆகுது. நம்ம கொடுத்துருந்தோம்னு சொன்னால் யூஏல தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ கன்சோலில் தானே கொடுத்துருக்கோம், அதனால் இப்போ கன்சோல் போய் பார்க்கலாம். ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா? காம்பனன்ட் வில் அன்மவுண்ட் கோட்னு சொல்லி வருதா?
அதாவது இந்த செகண்ட் ஓடுறது வந்து 3 செகண்டுக்கு ஒரு டைம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நான் 30,000 மில்லி செகண்ட் கொடுத்தோம் இல்லையா? 30,000 மில்லி செகண்டுங்கிறது ஒரு 3 செகண்ட் தான். 3 செகண்டுக்கும் ஒரு டைம் வந்து இந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. இப்போ ஸ்டேட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டேட் கொடுக்குறதுக்குன்னா இங்கே வந்து ஸ்டேட்டை வந்து டிக்ளேர் பண்ணணும். கான்ஸ்ட் அலாட்னு வச்சுக்கலாம். இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்லாம் கொடுக்கணும். அலாட் செட் அலாட் செட் equal to use state. இது வந்து இனிஷியல் வேல்யூ வந்து ஃபால்ஸ்னு வச்சுக்கிறேன். இனிஷியல் வேல்யூ வந்து ஃபால்ஸாக இருக்கு. இந்த ஸ்டேட் வந்து அப்டேட் ஆகும்போது இந்த ஃபால்ஸ் வந்து ட்ரூ ஆகும்போது நமக்கு வந்து மெசேஜ் வரணும். அதுக்கு இங்கே செட் டைம் அவுட்டில் செட் அலாட்டுங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். செட் அலாட் அதை வந்து ட்ரூ ஆக்குறோம் இங்கே. ஓகே, இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? வாட் இஸ் அசைன்ட்? ஓகே, இந்த ஹூக்கை வந்து ரன் பண்ணுறதுக்கு முன்னே நமக்கு டெர்மினலில் தெரியுது அலாட் இஸ் நாட் அசைன்டு, அலாட் இஸ் அசைன்டு பட் நெவர் யூஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ் மாதிரி காமிக்கிறாங்களே. இது எரர் மெசேஜ் கிடையாது, வார்னிங் மெசேஜ் தான். இது வந்து என்ன பர்பஸ்க்காக காமிக்கிறாங்க, இதனால இதை வந்து யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரௌசர் போகிறோம். இப்போ எல்லாம் ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எல்லாம் ஓகே தான். இப்போ செகண்ட் ஓடுது. 30 செகண்டில் வந்து இது வந்து ஹைட் ஆகணும். ஓகே, 30 செகண்டுங்கிறது வந்து ரொம்ப லாங்காக தான் இருக்கும். அதனால நான் வந்து செகண்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்காக கோட் போய்க்கிறேன். 30 வேணும். 10 செகண்ட்லேயே வந்து ஒர்க் ஆகுற மாதிரி வச்சுக்கலாம். ப்ரௌசர் போகலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வில் அன்மவுண்ட் கோட்னு சொல்லி இங்கே கவுண்ட் ஆகுது இல்லையா? இங்கே 10 வந்த உடனே இங்கே வந்து இது வந்து ஹைட் ஆகணும். ஓகே, இதையும் சேஞ்ச் பண்ணணும். ஆகலை, டைம் அவுட் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஆகணும், ஏன் ஆகலைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதனால அந்த அலார்ட் மெசேஜ் கொடுக்காதனால தான் இந்த இது வந்து ஹைட் ஆகலை. அலார்ட் மெசேஜ் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே, அதுக்குன்னா ஜஸ்ட் ஆகிக்கலாம். இதில் 10 செகண்ட் வச்சுக்கலாம். 10 செகண்ட் ஃபஸ்ட்டு இந்த ஒரு கேரல் பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அலாட் வந்து டபுள் ஆம்பர்சன் லாஜிக்கல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். டபுள் ஆம்பர்சனாக இருந்தது சொன்னால் இது வந்து ட்ரூவாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த மெசேஜ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? ஆனால் நம்ம எடுத்தோடனே ஃபால்ஸாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது நம்ம இனிஷியல் வேல்யூ வந்து ஃபால்ஸாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா 30 செகண்டுக்கு அப்புறம் தான் இது வந்து ஷோ ஆகும். அது எப்படின்னு பார்த்துக்கலாமா? ஓகே, இப்போ ப்ரௌசர் போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், வந்து ஷோ ஆகலை. அந்த கரெக்டாக 10 செகண்ட் வந்த உடனே, சாரி 30 சொல்லிட்டோம், 10 செகண்ட் வந்த உடனே தான் இது வந்து வியூ ஆகும். அதுக்கு முன்னே வியூ ஆகாது. அதுங்களா? நெக்ஸ்ட்டு 10 செகண்டில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். எந்த சேஞ்சஸும் நடக்காது. எந்த சேஞ்சஸும் நடக்குதுங்களா? நமக்கு வந்து என்னன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வியூவாக இருக்கணும், 10 செகண்டில் வந்து ஹைட் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம இனிஷியல் வேல்யூ வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம், அதை வந்து ட்ரூ ஆக்கணும். இங்கே வந்து ட்ரூ ஆக்கிட்டு இனிஷியலாக எனக்கு வேணும், ஆனால் இந்த 10 செகண்டில் வந்து அது வந்து ஹைட் ஆகிடும். அதுக்காக இங்கே ஃபால்ஸ் கொடுக்குறோம். இப்போ போய் கோட் போய் பார்க்கலாம். இப்போ ப்ரௌசர் போய் பார்க்கலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே 10 செகண்ட் வந்தோடனே இது ஹைட் ஆயிடும். 6 7 8 9 ஹைட். ஓகே, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க இல்லையா? இதோட யூஸ் எஃபெக்டோட பர்பஸ் இது ஒன்று தான், இதுவும் தான். இந்த மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜையும் கண்ட்ரோல் பண்ணலாம். தென்
எனக்கு பேக்எண்ட்லேருந்து ஏபிஐ மூலியமா எடுத்துட்டு வர டேட்டாவையும் இவ்வளோ செகண்ட்ல தான் வியூ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஹைட் பண்ண சொன்னாலும் ஹைட் பண்ணலாம். நம்ம யூசர் வந்து பாஸ்வேர்ட் போட்டு கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு லாகின் பண்ணி இவ்வளோ நேரத்தில் வந்து ரிட்டர்ன் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் கொடுத்துக்கலாம். 24 ஹவர்ஸில் வந்து எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகணும்னு சொன்னாலும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.